கிரீன் ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரீன் ஹவுஸ் சிஸ்டம்ல நிறைய சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. பாலி ஹவுஸா இருக்கலாம், பாலி டனல்ஸா இருக்கலாம், ஷேட் நெட் ஹவுஸா இருக்கலாம், இல்ல ஹைபிரிட் சிஸ்டமா இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஷேட் நெட் ஹவுசஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. இந்த ஷேட் நெட் ஹவுசஸ் அப்படிங்கறதோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் போடலாம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஷேட் நெட் ஹவுசஸ் வந்து போடலாம். இல்ல கிரீன் ஹவுசஸ் கூட ஒரு சிலர் சொல்றது உண்டு. வழக்கமா அந்த கிரீன் கலர் நெட் போடுறதுனால ஷேட் நெட் ஹவுசஸ் சொல்லுவாங்க. பட் கிரீன் கலர் நெட் தான் போடணும்னு கிடையாது. கிராப்புக்கு தகுந்த மாதிரி இந்த நெட்டுடைய கலரையும் மாத்தி பண்ண முடியும். இந்த கிரீன் ஹவுசஸ்ல என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய எக்ஸஸ் டெம்பரேச்சரை கட் பண்ணி நமக்கு கம்மியான டெம்பரேச்சர் கொடுக்குது. 35% ஷேடு, 50% ஷேடு, 75%, 90% ஷேடு வரைக்கும் நம்ம போக முடியும். again depending on the crop வந்து நம்ம இந்த ஷேட் நெட்ஸை பண்றோம். இது டெரஸ்லயும் பண்ணலாம், லேண்ட்லயும் பண்ணலாம். ஸோ எக்ஸஸ் சன்லைட்டை குறைச்சு கொடுக்கறதுனால நமக்கு பிளான்ட்டுடைய growth வந்து 3 times ஃபாஸ்டரா இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தா போதும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கல்டிவேஷனா இருக்கும், ரொம்ப ஈஸியா வந்து பிளான்ட் வளரும். இன்செக்ட் வந்து ரொம்ப கம்மி, வெளியிருந்து வரக்கூடிய பூச்சிகளுடைய தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நமக்கு ஆர்கானிக்கா பண்றவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுதான் இந்த ஷேட் நெட் ஹவுஸ் உடைய ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஈல்டிங் டைமும் ரொம்ப குயிக்கா இருக்கும். ஸோ 3 மடங்கு செடி ஃபாஸ்டா வளர்றப்ப ஈல்டிங் டைம், நம்ம ஹார்வெஸ்டிங் டைம் ரொம்ப சீக்கிரம் பண்ணிட முடியும். அந்த ஃப்ரூட் அல்லது வெஜிடபிளுடைய டெண்டர்னஸ், அந்த சாஃப்ட்னஸ், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டெண்டர்னஸ் இருக்கிறப்ப நம்ம பிளான்ட்டுடைய அந்த சேல்ஸ், பிளான்ட் லீஃபி வெஜிடபிளா இருக்கலாம், இல்ல வெஜிடபிளா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், ரொம்ப ஈஸியா நம்ம சேல் பண்ண முடியும்.